தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். கடந்த ஒரு சில வாரங்களா, கடந்த ஒரு சில மாதங்களா ரொம்ப நாளா இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா இந்த கஷ்டம் இருக்குது. நான் லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு நெனச்சவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாரத்த பொறுத்தளவு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா கண்டிப்பா இருக்குங்க. அதே மாரி ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாட்டு பயணத்துக்காக வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நெடுதூர பயணங்கள் போறக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. அதிலேயும் குறிப்பா நீங்க ஃபேமிலியோடவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் தூரமா நீண்ட தூர பயணங்கள், புனித யாத்திரைகள்லாம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில கொஞ்சம் அதிகமா இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தா, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய கணவன் அல்லது மனைவியே பார்த்தீங்கன்னா, இந்த வார காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிகார போக்க கடைபிடிப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் அதிகாரமா இருப்பாங்க. இத செய்யணும், இத செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்பன்னா, அவங்க உங்களுக்கு சொல்ற மாரி இருக்கும். ஸோ, அந்த நேரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்பன்னா, ஒரு சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. விட்டு குடுத்து போயிட்டீங்கனாலே வந்து பார்த்தோன்னா, குடும்பத்தில முக்காவாசி பிரச்சனைகள் வந்து இருக்காது. அதே மாரி இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, கொஞ்சம் லேட்டா தான் நடக்கும். ஸோ, அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது இந்த வாரத்த பொறுத்தளவு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமா இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வார காலகட்டங்கள்ல காசு குடுக்கல் வாங்கல்ல மட்டும் பார்த்தோன்னா, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க.